வணக்கம் நேர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலசாஸ்தா விதி. பாலசாஸ்தா வந்து நம்ம விஷ்ணு மாயா இல்லாட்டி சாஸ்தாவு இந்த மாதிரி உள்ள சொல்கிற மாதிரி பாலசாஸ்தா வந்து நிறைய விஷயத்துக்கு. ஏன்னா எப்போவுமே எந்த தேவதையுடையும் பால அவஸ்தை நல்லது. ஏன்னா குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது ஸ்வீட் வாங்கி கொடுக்கலான்னு சொன்னால் குழந்தைகள் அது நமக்கு செய்து தரும். அது மாதிரி பாலசாஸ்தாவுக்கு சில விதானங்கள் செய்துன்னா கண்டிப்பாக அந்த பாலசாஸ்தா வந்து நம்மளோட கோரிக்கை, அம்பிஷன் இல்லாட்டி என்ன நடக்கணுமோ அதை வந்து சரி பண்ணி கொடுக்கும். இதாக்கும் பாலசாஸ்தா மந்திரம் ஓம் தும் கலகல கண்டே கண்ட வர வர குரு குரு கட்டு குட்டு குட்டு சாத்தி ஸ்வாஹா. ஓம் தும் கலகல கண்ட கண்ட வர வர கரும் குரும் കുട്ടിച്ചാത്തായ സ്വാഹ. ഈ മന്ത്രം ഏകാദശി വ്രതത്തിലെ ഏകാദശി നാൾ തുടങ്ങി 68 நாள் ஜெபம் பண்ணால் அது சித்தி ஆகிடும். அது வந்து பலி கொடுக்கறது வந்து நாளிகேரம்னா தேங்காய் இல்லை ரத்த பிண்டம்னு சொன்னால் சோறை வந்து குங்குமத்தில் உருட்டி வச்சு பலி கொடுக்கலாம். பின்ன தீபத்தில் வந்து இதை ஆவாகனம் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து நம்ம விளக்கேற்றி வச்சு அந்த தீபத்தில் இதில் வந்து ஆவாகனம் பண்ணும். இது தேங்காய் நெய்யில் முக்கி ஹோமம் பண்ணால் நல்லா இருக்கும். இதாக்கும் அதோட விதி. ஓம் தும் கலகல கண்ட கண்ட வர வர கரும் கரும் குட்டிச்சாத்தாய ஸ்வாஹா. இதாக்கும் அதோட மூலமந்திரம், பாலசாஸ்தாவோட மூலமந்திரம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ முடிஞ்சால். தேங்க்யூ.